அம்மாவோட அண்ணனும் இதை நினைக்கணும். ஆனால் இதெல்லாம் அவங்க நினைப்பாங்களா? நம்மளை எதிரியாக நினைக்கிறதுக்கும் தொட்டதுக்கெல்லாம் சண்டை போகிறதுக்கே நேரம் போதில்லை. அவங்களும் கொஞ்சமாச்சும் இறங்கி வரணும்லப்பா. எப்பவுமே நம்ம நினைச்சது நடக்கிறது இல்லை பாண்டியா. சில விஷயங்கள் நடக்கணும்னா நாம சில விஷயங்களை இழந்துதான் ஆகணும். என்ன சொல்லுங்க, அவங்க கோமதியோட அம்மா இல்லையா அம்மா? இதே இது கோமதி இடத்துல நான் இருந்திருந்தா இந்த வேதனை என்னால் ஒரு நாள் கூட தாங்கியிருக்க முடியாது அம்மா. பாவம் அம்மா கோமதி, இந்த வலியும் வேதனையும் 30 வருஷமா தாங்கியிருக்காங்கம்மா. அட விடியா, அதை பத்தியே யோசிக்கிட்டு இருக்காத. இங்க பாரு, தாய்ப்பாசத்தெல்லாம் அணை போட்டு தடுத்துட முடியாதியா. என்னைக்காவது ஒரு நாள் இதெல்லாம் உடையும். கோமதி அவங்க அம்மாவும் பேசிக்கிடுவாங்க. நீ சந்தோஷமா இருப்பா. இங்க பாரு, எனக்கு கருணாக்கு நான் சொன்னதெல்லாம் நிச்சயம் நடக்கும். வருத்தப்படாதியா. சரி அம்மா, எனக்கு கூட இன்னும் வரைக்கும் ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். என்ன வேலைன்னு சொல்லுங்கப்பா, நான் பண்ணுறேன். இல்லை, நானே போய் பார்த்து வந்துடுறேன். கோமதி மட்டுமா, இவனுதான் மனசு நிறைய வேதனையை வச்சிருக்கான். யாருக்கிட்டையும் காட்டாம மனசுக்குள்ளே மறிக்கிட்டு இருக்கான். பாவம், உங்க அப்பன் கோபக்காரனா இருந்தாலும் பாசக்காரன்யா. யாரத்த பாக்குறீங்க? என்னாச்சத்த? ஐயோ அத்தை, என்னாச்சத்த? அத்தை என்னாச்சு? அத்தை, அத்தை யார பாத்துட்டு இருந்தீங்க? எதுக்கு அழறீங்க? என்னது, அத்தை அழுகுறாங்களா? ஆமா மீனா, என்னன்னே தெரியல, ஜன்னல் வழியா அவங்க எட்டி பார்த்து அழுதுட்டு இருந்தாங்க. ஏன் எதுக்குன்னு கேட்டா சொல்ல மாட்டுறாங்க. ஓ, நீங்களும் உங்க அம்மாவை பார்த்துட்டு இருந்தீங்களா? உங்க மருமகளும் அவங்க அம்மாவை பார்த்துட்டு வந்ததா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா.